This video is sponsored by SPO Digital Marketing. இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோல என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கைக்கான ஒரு கட்டுரையை பார்க்கலாம். என்னால் முடியும் என்று நினைத்து முன்னேறுங்கள், சவால்களை எதிர்கொள்ள சிறந்த வழி. நம் அன்றாட வாழ்வில் நாம் எதிர்நோக்குவது எப்போதும் பிரச்சனைகளை தான். பிரச்சனைகளை நம் வாழ்வின் தவிர்க்க முடியாத அம்சங்கள். அதனால் ஐயோ பிரச்சனை வந்துவிட்டதே என்று கலங்காமல் அடுத்த வினாடியே இந்த பிரச்சனையை சமாளிப்பது எப்படி என்று யோசிப்பவன் தான் வாழ்வில் வெற்றி அடையும் மனிதன். இன்றைய சூழலில் அன்றாடம் புது புது பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக வேலை பார்க்கும் சூழல் முன்பு போல் இல்லாமல் முற்றிலும் மேற்கத்திய பாணியில் மாறிவிட்டது. அதில் பல நன்மைகள் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் உள்ளன. இன்று வேலை செய்யும் இளைஞர்களுக்கும் 2 முக்கிய பிரச்சனை. 1, அவர்களுடைய ஊதியம். 2, செய்யும் வேலையில் மன திருப்தி. இதில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை வந்தால் கூட அவர்களது இரவு தூக்கம் கெட்டுவிடும். காரணம் இன்றைய சமுதாய சூழல் அப்படி. வேலையில் திருப்தி என்பது மிக முக்கியமான அம்சம். முதலில் வேலைக்கு சேரும்போது இந்த பிரச்சனையின் ஆழம் இளைஞர்களுக்கு புரியாது. அப்போது கிடைக்கும் சம்பளம் மட்டுமே பெரிதாக தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது செல்லரிப்பது போன்று அவர்களை அரித்துவிடும். இந்த திருப்தியற்ற உணர்வு முதலில் மெல்ல நுழைந்து பின் அது அவர்கள் மனதை முழுமையாக ஆக்கிரமித்து கடைசியில் அவர்களுடைய தனித்தன்மையை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாவற்றையும் குலைத்துவிடும். அதோடு அவர்களை மனதளவில் செயலற்று போக செய்துவிடும். அதனால் இந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது அதிலிருந்து தங்களை காத்து கொள்ள முயல வேண்டும். அதற்கு எந்த சூழலையும் சமாளிக்க முடியும் என்ற என்னால் முடியும் என்ற எண்ணம் இந்த இளைஞனுக்குள் இருக்க வேண்டும். சாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் வேளையில் தனக்கு போதுமான திருப்தி, இனி இந்த நிறுவனத்தில் இதற்கு மேல் வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலை வரும்போது தன்னுடைய அந்த மனநிலையை புரிந்து கொண்டுதான் தேடும் திருப்தி வேறு இடத்தில், அதாவது வேறு நிறுவனத்தில் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஓய்வு எடுப்பதும் மனக்கவலையை தீர்க்கும் ஒரு மாற்று வழிதான். அப்படி தேடுவதில் தவறே இல்லை. அப்படி மாறும்போது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவைகளை கடைபிடித்தால் ஒரு புதிய அனுபவத்தை நாம் உணரலாம். நாம் விரும்பாத சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் நாம் தான் அதற்கான முதல் முயற்சியை எடுக்க வேண்டும். நாம் இருக்கும் சூழ்நிலை நமக்கு மூச்சு முட்டுவது போன்ற நிலையை ஏற்படுத்தும் போது அதை விட சிறந்த சூழலை தேடி போக வேண்டும். இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையே வேறு ஒரு நிறுவனத்தில் செய்வது என்பது நிச்சயமாக ஒரு சிறந்த மாற்றம். அது உங்கள் மனக்கவலையை தீர்க்கும் மருந்தும் இல்லை. காரணம், இந்த மாற்றத்தினால் உங்கள் சூழலும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மட்டுமே மாறுகிறார்களே தவிர உங்களுக்கு சலிப்பை கொடுத்த வேலை மாறப்போவதில்லையே. அதனால் இதை தவிர மாற்று வழிகள் இருக்கின்றனவா என்று யோசித்து பார்த்து என்னால் முடியும் என்ற வார்த்தையை மனதில் நிறுத்தி அடுத்த கட்டத்தை அடைய முற்பட வேண்டும். சாதிக்க வயது ஒரு தடையல்ல. இளைஞர்களுக்கான உத்வேக உரை. சற்று வயதானவர்கள் எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் நான் எதை சாதிக்கப் போகிறேன் என்று பேசுவதை கேட்டிருக்கிறோம். இளவயது உடையவர்கள் எது ஒன்றையும் சாதிப்பதற்கான வயது எனக்கு இன்னும் நெருங்கிவிடவில்லை என்று கூறுவதையும் கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் சாதிக்க துணிந்தவர்கள் எந்த வயதிலும் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.